Hi friends, வணக்கம் friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நிப்பட் தான் பார்க்க போறோம். அதாவது தட்டன் கூட சொல்லுவாங்க. இப்போ நிப்பட் செய்யிறது எப்படின்னு தான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருங்க. அதுல ஒரு 2 புடி அளவுக்கு கலக்காவை சேர்த்துருங்க. 1 புடி அளவுக்கு ஒடிச்ச கல்லை சேர்த்துருங்க. ரெண்டும் ஒண்ணா பாதியமா அரைச்சிடலாம் இப்போ மிக்ஸில. பாருங்க இந்த மாதிரி இருக்கட்டும். எவ்வளோ மோட்டாவாக போட முடியுதோ அவ்வளோ மோட்டாவாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சைடில் வச்சிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, பாருங்கள் இந்த மாதிரி நான் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதே அரிசி மாவு கப்புலேயே 1/2 கப்பு மைதா சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த ஒடிச்சு வச்சுருந்த கடலை கலக்க ரெண்டும் இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துருங்க. ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு சால்ட்டு. பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஆப்போ சோடா கூட சேர்த்துக்கலாம். ஆப்போ சோடா போட்டாலும் நல்லா தான் வரும். இப்போ எல்லாம் இதை ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் ஒரு பாதி டீஸ்பூன்னு, வெறும் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன்னு. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி பள்ளம் மாதிரி பண்ணிடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எப்போவுமே காய்ச்சிட்டு ஊற்றிடுங்க. பாருங்கள் நான் காய்ச்சிருக்கிறேன், நல்லா வரும். இப்போது எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்ந்துட்டோம் சால்ட்டெல்லாம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த சைஸுக்கு பிடிச்சிட்டா போதும். எல்லா மாவும் இதே மாதிரி உண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள் எல்லாம் உண்டை பிடிச்சிட்டு எல்லாம் இந்த சைஸ் பிடிச்சிருக்கிறேன். இப்போது இதை ப்ரெஸ்ஸிங் மிஷின் வச்சு நல்லா தட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் கவர் கட் பண்ணிவிடுங்க. ஆயில் கவர் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நல்லா ஒட்டவே ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி எல்லாம் தட்டி தட்டி போட்டுடலாம். பாருங்கள் ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க, இந்த மாதிரி போதும். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட் மேலே இப்படி தட்டி போட்டுருங்க, நல்லா ஒட்டாமல் இருக்கும். இப்போது இது ஆயிடுச்சு, எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சா நம்ம இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள் போட்ட உடனே மேலே வரணும். இன்னொரு 5 நிமிஷம் காயட்டும். பாருங்கள் இப்போ போட்ட உடனே மேலே வந்துச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி கையில் அடுக்கி வச்சுக்கோங்க. இப்படி விடணும். எண்ணெய் நல்லா காஞ்ச மேலே போடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி திரிச்சிடும். போட்ட உடனே ஒன்று ஒன்றா மேலே வரும். எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போடுங்க. நான் 4 தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்த உடனே உடனே திருப்பி விடுங்க, ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பிடுங்க. அப்பப்போ திருப்பினே இருங்க. ஒரு வாட்டி கூட அப்படியே விட்டுறாதீங்க, ஏன்னா ஒரே சைடு தீஞ்சிடும். அதனால இதை திருப்பிட்டே இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இது ஒரு 2 செகண்டில் ஆகிடும்.
எப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நம்ம கை விடாமல் திருப்பிட்டே இருக்கணும். பாருங்க ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்துட்ட மேலே ஆறிட்ட மேலே அது கலர் சேஞ்ச் ஆகிடும், ரெட் கலராக வந்துடும். எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னுட்டு. கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக கூட ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.